வாழ்க வளம். தவத்திற்கு தயார்படுத்திக் கொள்ளும். சற்று நிமிர்ந்து அமர்ந்து, இல்ல சங்கல்பம் மற்றும் பாவனை தவம் சேர்த்தோம். சங்கல்ப பாவனை தவம். என்ன சங்கல்பம் கொடுக்கிறோமோ அது அப்படியே பாவிக்கும். சற்று நிமிர்ந்து அமர்ந்து, கண்களை மூடி கைகளை கோர்த்து, குறிப்பாக எண்ணங்களிலிருந்து மனதை விடுவித்துக் கொண்டு கவனம், சுய கவனம். சுயம் என்றால் இருப்பு. நமக்குன்னு ஒரு இருப்பு இருக்குல்ல, இருக்கிறேன்னு சொல்றோமா இல்லையா, அதை கவனிக்க. இங்க எதையும் உருவப்படுத்தக்கூடாது. நமது இருப்பை கவனிக்கிறோம். அசைவற்ற இருள் சூழ்ந்த இருப்பு. இருள் சூழ்ந்த அசைவற்ற இருப்பு. இதுதான் சிவநிலை என்றும் சொல்வது உண்டு. சிவம் அசைவற்றது, எல்லையற்ற இருள். இந்த இருப்பையே கவனிக்கிறது. கவனிக்க கவனிக்க முற்றிலும் எண்ணங்களிலிருந்து விடுபட்டு ஆழ்ந்த அமைதியில் நிலை பெறுகிறோம். இருப்பையே கவனிக்கிறதுனால மனமும் அசைவற்று இருப்பாகி இப்போ அங்கு பெற்றோர்களை கண்டு வணங்கி நல்லாசி பெற்று, ஆசான் அருட்தந்தவர்களை கண்டு வணங்கி நல்லாசி பெற்று, வணங்குதலும் ஆசி பெறுதலும் ஆழ்ந்த அமைதியில நடக்குது. ஆழ்ந்த அமைதின்னு சொன்னா மன இயக்க வேகம் குறைந்த நிலை. குறைந்த நிலையில அவங்களை வணங்குதலும் ஆசி பெறுதலும் வரும்போது அது உணர்வுபூர்வமாகவே நடக்கும். உண்மையாக நடக்கும்னு வைத்துக்கொள்ளும். அதுபோல அதே ஆழ்ந்த அமைதியில் இருந்து கொண்டு நாம இருக்கிற வீடு முழுவதும் மனதால விரிந்து, நாம் அமர்ந்துள்ள இல்லம் முழுமையும் அகத்திலும் புறத்திலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நீல நிறம் பாவனை. மதபுக்தி சங்கல்பம், இது பாவனை. நாம் அமர்ந்துள்ள இல்லம் முழுமையும் உள்ளும் புறம் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நீல நிறம் வீடு முழுவதும் நிரம்பி இருக்கு. வீட்டை சுற்றிலும் நிரம்பி இருக்கு. நாம் அமர்ந்துள்ள இல்லம் முழுமையும்
நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. இப்போ நாம சங்கல்ப பாவனை சக்தி ஈர்ப்பு தவம் நான் என்னென்ன வார்த்தைகள் பிரயோகம் செய்யறேன் மெதுவா செய்யறேன். அது கேட்க கேட்க உங்க ஆள் மனசுலயும் நீங்க அதை அப்படியே டியூன் பண்ணி அந்த வார்த்தைக்கு ஏற்றவாறு உருகப்படுத்தி பாவித்து அப்படியே தவநிலையில அமர்ந்தா போதும். இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், அறம் நின்று வாழும் திறமை, அதாவது ஒழுக்கம், விலங்கின குணங்களை எல்லாம் அகற்றி மனிதத்தன்மை பெற்று இறை உணர் மெய்ஞானம் பெற வேண்டி அருள் பேராற்றலின் கருணையை, அருள் பேராற்றல் சொல்லும் போது சக்தி கடத்து கருணையை வேண்டுகிறேன். நல்ல உடல் நலம், நீளாயு, நிறை செல்வம், உயர் புகழ், அறம் நின்று வாழும் திறமை, விலங்கின குணங்களை எல்லாம் அகற்றி மனிதத்துவம், அன்பு, கருணை வெளிப்படக்கூடிய அளவிற்கு இன்னும் இறை உணர்வு பெறக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஆற்றலோடு கூடிய அறிவு மேலோங்க அருள் பேராற்றல் கருணை வேண்டி மெஞ்ஞானமும் பெற்று கருணை வேண்டி தவம். இப்போ நல்ல நிமிர்ந்து, இப்ப சில விஷயங்களை சொல்றேன் கேட்டுக்கிட்டேன். நிமிர்ந்து உட்கார்ந்துருப்போம். அந்த முதுகு தண்டை கவனிங்க. சுழுமுனை நாடி மூலாதாரம் தொட்டு உச்சி வரைக்கும் ஒரு கருப்பு நிறத்துல ஒரு கோடு பாவித்து போல ஒரு பிளாக் டியூப் சன்னமா மூலாதாரத்திலிருந்து துரியம் இன்னும் ஒரு முழம் மேல வரைக்கும் போட்டுது. இந்த பிளாக் டியூப் முதுகுத்தண்டுடைய மையத்துல மூலாதாரத்திலிருந்து துரியம் துவாதசாங்கம் வரைக்கும் இருப்பதாக பாவிக்க. இப்போ இந்த துவாதசாங்கம்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் பிரபஞ்ச சக்தின்னு வைத்துக் கொள்ளும். ஒரு 12ஆம் கூட நம்ம உடலை சுற்றி இருக்கிறது ஜீவகாந்தத்துடைய ஒரு விரிவு நிலை, நம்முடைய ஆறாம். அதுக்கு மேல உள்ளத வான்காந்த சக்தி, இது ஜீவசக்தி. இப்ப சங்கல்பம் கொடுத்துட்டோம், தெரிவிச்சிட்டோம். இப்ப அது உள்ள வாங்க. இப்ப மூலாதாரம் மூச்சு எடுத்துக்கொண்டே மெதுவா அந்த கருப்பு டியூப் இருக்குல்ல, அது வழியா மேல உச்சி, அப்படியே மேல துவாதசம். மூச்சு விட்டுக்கொண்டே மெதுவா மூலாதாரம், மூச்சை மெதுவா எடுத்துக்கொண்டே துவாதசாங்கம். இப்ப என்ன ஆகுது, நம்முடைய ஜீவகாந்தம் உடல் முழுவதும் பரவி இருக்கு. அது இந்த சுழுமுனை நாடியில திணிவு பெற்று மேல கீழே போயிட்டு வரும். அதை நீல நிறத்துல இப்ப பாவிக்கும். கருப்பா அந்த டியூபை பாவனை செய்வோம். இப்ப நீல நிறத்துல ஒரு சக்தி மூலாதாரத்துல இருந்து மேல போகுது, துவாதசாங்கம் வரைக்கும் போகுது. மூச்சு விடும்போது அப்படியே கீழே
இந்த தெர்மாமீட்டர்ல மெர்க்குரி போய் வரும்பாரு, அமெரிக்கிட்டு கீழே. இந்த பிபி எடுக்கும்போது கூட பார்ப்பீங்க, பழைய மூச்சு எடுத்துக்கொண்டே துவாதசாங்கம் நீல நிறத்துல அந்த கருப்பு டியூப்ல மேல கீழும் போயிட்டு. இப்போ மூச்சு எடுத்துக்கொண்டே துவாதசாங்கம் கடந்து மேல சக்தி கடந்து அங்கிருந்து வரும்போது அந்த தூய பிரபஞ்ச சக்தி நீளமா வச்சாங்க, அங்கிருந்து அது வாங்கிக்கிட்டு அப்படியே துவாதசாங்கம் துரியம் கீழே மூலாதாரம் வரைக்கும் மீண்டும் மூச்சு எடுத்துக்கொண்டே துரியம் துவாதசாங்கம் சக்தி கலம் ஒரு ப்ளூ கலர்ல ஒரு லைன் மேல போறது மாதிரியும் கீழே வரும். ஒரு கீழே வரும்போது உடலுக்குள்ள சுழுமனை நாட்டில வரும்போது மேலுக்கு போயிட்டே வருதா, சக்தி நிறைய வருது, அதை உடல்ல பரப்பது. சுழுமுனையிலிருந்து அந்த பருவுடல் முழுவதும் நீல நிறத்துல ஒரு சக்தி பரவும். இப்ப நான் அந்த உடலை முதல் சொன்னேன் இல்லையா, எம்டி பாடி, அது முழுவதும் நீல நிறம் பரவும். அந்த காட்சியை பார்த்துட்டே இருக்கு. மேல சக்தி களத்துல இருந்து தூய இறைசக்தி அந்த டியூப் மேல இருக்கு, அப்படியே வருது கீழே மூலாதாரம் வரைக்கும். வரும்போதே உடல் முழுவதும் விரியும். பாவனை செய். அது கூடவே பொன்னிற புள்ளிகள், காந்த புள்ளிகள், உன்னத ஆன்மாக்கள் உடைத்துகள், அதையும் சேர்த்துக்கள். அந்த நீல நிறத்திலேயே வருது பாருங்க, அதுலயே பொன்னிற புள்ளிகள், கோல்டன் டாட்ஸ் அப்படியே மேல இருந்து கீழே வருது. வரும்போது உடல்ல விரி. அப்படியே செய்யுங்க பார்க்க. மூலாதாரத்திலிருந்து மெதுவாக மூச்சு எடுத்துக்கொண்டே சுழுமன நாடி வழியாக துரியம் கடந்து துவாதசாங்கம் கடந்து சக்தி களம் மூச்சு விடும்போது மெதுவா துவாதசாங்கம் துரியம் அந்த 7 சக்கரங்களை கடந்து கீழே மூலாதாரம் வரைக்கும் அப்படியே உடல்ல விரிகிற காட்சி. நீல நிறத்துல பொன்னிற புள்ளிகளோடு உடல் முழுவதும் நிரம்பி இருக்கு. இனி சங்கல்பத்தை விட்டுட்டு அந்த பாவனையிலேயே ஒரு சேர பாவிக்கணும். சக்தி களம் இருக்கு, சுழுமனை நாடி இருக்கு, அதன் வழியா சக்தி இறங்குது, உடல் முழுவதும் பரவுது. அப்ப பிரபஞ்ச சக்தி மேல நீல நிறத்துல இருக்குது, அந்த கருப்பு டீபொலியா நீல நிறத்துல சக்தி இறங்குது. ஸ்ட்ரெயிட்டா மூலாதாரம் வரைக்கும் வந்துட்டு அப்படியே விரியும். நீல நிறம் பொன்னிறம் புள்ளிகள் அதோட பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்பப்போ ஆள் மனசுல பிரபஞ்ச சக்தி தூய ஆன்மத்தோடு இணைந்து எனது உடலிலும் உயிரிலும் அலையலையாக பாய்ந்து நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. ஆள் மனசுல மெதுவா டியூன் பண்ணிட்டு அந்த காட்சியும் பார்த்துக்கிட்டே சங்கல்பமும் பாவனை. அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. எனது உடலும் உயிரும் தூய்மையும் மேன்மையும் அடைகிறது. இது ஆள் மனசுல டியூன் பண்ணிக்கணும், சங்கல்பிக்கணும். அந்த காட்சியே பாவனை செய்து பார்த்துக்கிட்டே
சங்கல்பம், பாவனை, மெதுவா செய்யுங்க, அவசரமே. அக உடல்ல பிரபஞ்ச சக்தி நிரம்பி நிற்கிற காட்சி. நீல நிறத்துல பொன்னிற புள்ளிகளும், அது தானாகவே நமது உடலையும் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்துகிறது, மேன்மைப்படுத்துகிறது. இந்த தூய்மைன்னு சொன்னா உடல்ல இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியேறுது, தீய சக்தி வெளியேறுது, நோயெல்லாம் வெளியில போகுது. சுத்த தேகம், அது மாதிரி ஆன்மா சுத்த ஆத்ம சுத்தி, தேக சுத்தி, மனோ சுத்தின்னு சொல்லுது. சுத்தமாகுது, நாமப்படுத்தல. பிரபஞ்ச சக்தி என்று சொல்லக்கூடிய தூய இறை சக்தி பேராற்றலும் பேரறிவும் கொண்டது. அது நமது சங்கல்பத்தை ஏற்றுக்கொண்டு நமது உடலுக்குள்ளாக சுழுமனை நாடி வழியாக உள்ளே நுழைந்து உடல் முழுவதும் பரவி நின்று ஒவ்வொரு சிற்றறையின் ஓடையும் பரவி நின்று அங்கிருக்கிற கழிவுகள், தீய சக்திகள், உடல்லும் சரி ஆன்மாவிலும் கருமையம் எல்லாம் வெளியேற்றும். இப்போ உடல் தூய நல் உடலாக, ஆன்மா தூய ஆன்மாவா, களங்கங்கள் எல்லாம் போக்கி தூய ஆன்மாவா அமைகிறது. உடலும் உயிரும் தூய்மையும் மேன்மையும் பெற்றன. இனி இந்த உடலிலோ ஆன்மாவிலேயோ தீயவை சேராது, கழிவு சேராது, பாவ வினைப்பதிவு சேராது நான் ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்வேன் என்றும் சங்கல்பப்படும். உடலும் சரி ஆன்மாவும் சரி. இனி மாசுபடியாம ஒரு பக்கம் பார்த்துக்கிடும், ஒரு பக்கம் அகத்தாய்வும் செய்து இந்த சக்தி இருப்பு தவமும் செய்து வந்தோம் சொன்னா ஒரு குறுகிய காலத்துல நாம ஒவ்வொருவரும் ஒரு தெய்வீக உணர்வோடு கூடிய முழு மனிதன் அமைத்துக் கொள்ள முடியும். அதுக்கு பிறகுதான் அந்த உண்மையான நான் ஏக பரம்பொருள் அது தவத்துல மலரும். தவம் என்று சொல்வது பலவித தவங்கள் பண்ணாலும் ஒரு ஒரு சரியான நிலைங்கிறது அனுபவங்கிறது மானாலை சுழல் விரைவு குறைந்து 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 கிட்டத்தட்ட ஜீரோ ஃப்ரீக்வன்சி என்று சொல்றோம். ஜீரோ அல்ல, கிட்டத்தட்ட சுத்தமா எண்ணங்களே இல்லை.
புலன் உணர்வுகளே இல்லை, புற உணர்வுகள் இல்லை, உள் உணர்வு மட்டும். அங்க போய் நெருங்குற போது, உள்ளுணர்வோடு கலர்ற போது அது உள் அல்ல, வெளியும் அல்ல, அது ஏகம். உள்வெளியற்ற எல்லையற்று நிரம்பி நிற்கிற அதிர்வுகளோடு கூடிய ஒரு உணர்வு. அது வார்த்தையெல்லாம் கிடையாது, அந்த உணர்விலேயே இருக்கு. உணர்வு என்பது அனுபவத்தை கொடுக்கும். எந்த உணர்வு மூலமாகவும், அது புலன் உணர்வா இருந்தாலும் உணர்ந்து அறிகிறோம் என்று சொல்ற மாதிரி, உணர்ந்து அந்த அனுபவத்தினால ஒரு அறிவு கிடைப்பது போல. உள் உணர்வு என்பது ஏக பரம்பொருள் அனுபவம். அந்த அனுபவம் அறிவை கொடுக்கும். அதான் ஆறாவது அறிவின் முழுமை நிலை. என்னவென்று கொடுக்கும் என்று அந்த உண்மையான நான் தன்னை ஒரு எல்லையற்ற ஆனந்த சொரூபமாக உணர்கிறதோ அந்த இடம், நான் அடிக்கடி சொல்லுவேன், மிக மிக அழகான, சௌகரியமான, பாதுகாப்பான ஒரு ஆனந்தமய ஒரு அனுபவத்தை கொண்டு. இப்ப அறிவுக்கு என்ன தெளிவு? இனி நான் என்னுடைய மகிழ்ச்சிக்காக, பாதுகாப்புக்காக, சௌகரியத்துக்காக, மகிழ்ச்சிக்காக வெளியில் செய்வதற்கு ஒன்றும் இல்லை. I have nothing to do for me. இதான் ரியாலிட்டி, தெளிவு. வெளியில என்ன செய்யணும்? ஏதோ எனக்கு அடிப்படை தேவைகள் இருக்கு, பூர்த்தி செய்யும். பலர் அறியாமையில சிரமப்படுறாங்க, அவங்க அறியாமையை போக்கணும், அவ்வளவுதான். இதைத்தான் கர்மயோகம் என்று கிருஷ்ணர் அர்ஜுனன் கடைசி சொல்றார். தியான காண்ட முடிவில, ஞான உபதேச முடிவில, ஆகவே அர்ஜுனா இப்போது போர் செய், ஒரு கர்மத்தை செய், நிஷ்காமியமா செய், உனக்காக செய்யாது. இந்த போர் உனக்காக அல்ல, இந்த நாட்டுக்காக, தர்மத்திற்காக. இது பேர் நிஷ்காமிய கர்மம். அப்போ நம்ம மாதிரி உள்ள மனிதர்களுக்கு ஒரு கட்டத்துல அந்த நிஷ்காமிய கர்மம் வரக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதி வந்து நாம செய்யும் போது, இதுதான் மகிழ்ச்சி அவங்க இந்த பாடல்ல கடைசி எழுதினாங்க. தொண்டாற்றி இன்பம் காண்போம், வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காணும். இன்பங்கிறது தொண்டு செய்யறதுனால, எந்த பிரதிபலனையும் எதிர்பாராம, தனக்குன்னு இல்லாம செய்யக்கூடிய ஒரு சேவை. அது அன்புன்னு சொல்லலாம், கருணைன்னு சொல்லலாம். அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, அது நிகரற்று. அந்த அளவுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு, உங்களது தகுதியும் இருக்கு. வாய்ப்பு என்பது வேதம் குடும்பம், ஆன்மீக அறக்கட்டளை. உங்களுக்கு தகுதி இருக்கு, நீங்க அதை பெருக்கணும். இதுதான் என்னுடைய உங்களை நான் கேட்டுக்கொள்வது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.